வணக்கங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, பாம்பே பக்கம், அந்த பக்கம்லாம் கல்கத்தா பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கிற இந்த ஸ்வீட் வந்து, நம்ம வீட்ல எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். கடுக்கன் அல்வா, சோகன் அல்வா அப்படின்லாம் சொல்லுவாங்களாம் இத. நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே வந்து, கப்பு ரெடி பண்ணி நம்மகிட்ட இருக்கிற நட்ஸ வந்து அதில சேர்த்துக்கணும். அதாவது பாதாமு, முந்திரி நான் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு. நீங்க வேற என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கப்ல டெக்கரேஷனா ரெடி பண்ணி ரெடியா வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஃபேன் வச்சுட்டு, 1/4 கேஜி அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் 200 கிராம் அளவுக்கு எண்ணெய், அதில ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இல்ல முழுக்க நெய்யே சேர்க்கறதுனா கூட 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியா பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த நெய் எடுத்து கூட எடுத்துக்கலாம். சர்க்கரைய கொட்டிட்டு இந்த மாரி பாருங்க கேரமல் பண்ணணும். ஃபுல் சிம்ல வச்சுருங்க அடுப்ப. நல்லா இந்த மாரி கலந்து குடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு மெதுவா கேரமல் ஆகும். இல்லன்னா சர்க்கரை கரையாமயே வந்து நம்மளுக்கு ஒரு மாரி பதம் வந்துரும். அதனால அது வரக்கூடாது. அதனால சிம்ல வச்சு தான் கண்டிப்பா சிம்ல வச்சு தான் அத கலக்கணும். பாருங்க இப்போ வந்து ஒரு நெய் கலர்ல வந்திருக்கா நம்மளுக்கு. அப்புறம் தேன் கலர்ல மாறும். அது இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரவுனா ஆன உடனே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. பாருங்க அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஒரு 10, 15 நிமிஷம் நம்ம பொறுமையா கலக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கடையில வந்து மைதா மாவு செஞ்சு தான் செய்வாங்க. அதே மாரி செய்றேன். நீங்க கோதுமை மாவுல கூட செய்யலாம். குழந்தைங்களுக்கு குடுக்குறதுன்னா சூப்பரா இருக்கும். கடையில இந்த ஸ்வீட்ட வாங்குனா ரூ. 700 கிலோ இது. நம்ம வீட்ல பண்ணா ரூ. 50 ரூ. 100லே முடிஞ்சிரும். பாருங்க இந்த மாரி மைதா மாவு அந்த மாவை கொட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கொட்டணும். கொட்டிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கப்புக்கு நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஒரே கப்பில் மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா அதை எடுத்து சாப்பிட முடியாது. உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கேரமல் தானே பண்ணுறோம். அதனால் கடகடன்னு ஊற்றிடணும். இதை பொறுமையாக வச்சு ஊற்றலாம் அப்படின்னா சீக்கிரமாக செட் ஆகிடும். இதே மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருங்க. வெளியே வைக்கலாம். இல்லை உடனே வேணும்னா ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உடனே ரெடி. பாருங்கள் எண்ணெய் தடவி வச்சோம் இல்லையா, அப்படி எடுத்து அப்படி கொட்டின உடனே நம்ம கைக்கு அழகாக வருது பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே இந்த முந்திரி பாதாம்லாம் நட்ஸு கடிச்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நம்ம ஒன்றுமே சேர்க்கல இதில். நெய் அப்புறமா மாவு மைதா மாவு தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்யறது ரொம்ப ஈஸி. பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த இது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லதா வயசுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம வாய் கூட இதை கடித்து சாப்பிடும்போது பல்லெல்லாம் கூட கொஞ்சம் உறுதியாகும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.